ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குடும்பத்தோடு வந்து எங்களை வெளியூர் போகலாம் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பிளான் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைனா கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா கிட்ட போய் பார்ப்பீங்க, பேசுவீங்க. சில நேரங்கள் வந்து பிரிந்த தாய் தந்தையை போய் மீட் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்களை கொடுக்கும். பிரயாணங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ இதுலையுமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபர்கள் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான புதன். 5ஆம் அதிபதி புதன் வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குழந்தைகள் எங்கேனாச்சும் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரனும் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 2ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பேராசைப்பட்டுக்கிட்டு பிடிவாதமாக சில வியாபார வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஒரு டீல் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10, 11ஆம் அதிபதி உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும். தொழிலும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.